மூட்டு தேய்மானம் அவாஸ்குலர் நெக்ரோசிஸ் சொல்றாங்க. மற்றபடி இது வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருப்பதனாலையும் ஏதோ ஒரு சுளுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டதுன்னா அது தாங்கி தாங்கி நடந்து எலும்புகள் நடை உடை பாவனை மாறிடும். நடை உடை பாவனை மாறிடும். இது மெயினாக வந்து ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இருந்தால் தான் ஒரு தேய்மானம் ஏற்பட்டு இந்த எலும்பு குடைய ஆரம்பிச்சிடும். குறைஞ்சி இந்த அளவு குறைஞ்சிடும். பந்துக்கண்ணை மூட்டு குறைஞ்சிடும். இந்த அளவுகள் குறைஞ்சிக்கிறதுனால தான் இந்த ரத்த ஓட்டம் குறைஞ்சி போயிடும். அதனால் இன்னைக்கு சாஞ்சி தான் நடப்பி கக்கூஸ் போய் உட்காந்து படியாக உட்காந்து எந்திரிக்க முடியும். இருக்கா அப்படி தேய்மானம் தான். தேய்மானம் இந்த வயதில் வர காரணம் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு தான். கால்சியம் பற்றாக்குறை, ரத்த விருத்திக்கு உண்டான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறதையும், சின்னதாக செய்யக்கூடிய சில வெயிட்டு கீட்டு தூங்கும்போது சுளுக்கு ஏற்படும் போது நான் தாங்கி நடந்துன்னா அதே மாதிரி ஏற்படும். அவாஸ்குலர் நெக்ரோசிஸ் பந்துக்கிண்ண மூட்டை தேய்மானத்துக்கு அற்புதமான மூலிகைக்கான சோழனை கூட ரெடி பண்ணி பயப்பட வேண்டியது. இதெல்லாம் வந்து கடைசியில் அறுவச்சி உள்ள போர்டு நெட்டு ஸ்கூல் வச்சு ஒரு காலுக்கு போட்டோம், இன்னொரு காலுக்கு போடணும். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்படின்னா வலி இப்போ இந்த காலம் இப்போ 10-15 நாளாக இந்த காலம் வலி இருக்கு. இடுப்பு வலிக்கு அற்புதமான மூலிகை தேவை சோழனை கிடைக்கும். பயப்பட வேண்டாம், சரி பண்ணிக்கலாம்.